அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளிலுமிருந்து தமிழ் பேசுகிற தமிழ் சொந்தங்கள் இந்த தருணத்தில் இந்த நேரத்துல கலந்து கொண்டிருக்கிறீர்கள். என்றைக்குமே வெளிநாடுகளில் வசிக்கிற தமிழ் சொந்தங்களை, தமிழ் பெருமக்களை புலம்பெயர் தமிழர்கள் என்கிற வார்த்தையினால் அழைக்கிற வழக்கம் எனக்கு இல்லை. ஏனென்று சொன்னால், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த ஒரு இனம் தமிழ் இனம். ஆகையால உலகத்தில் இருக்கிற அனைத்து புலமுமே தமிழர்களுடைய புலம்தான், அனைத்து மக்களுமே நம்முடைய மக்கள் தான் என்பதனால வெளிநாடு வாழ் தமிழர்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் நான் பொதுவாக பிரயோகிக்கிறேன். அந்த வகையில இன்றைக்கு ஆஸ்திரேலிய தமிழ் சொந்தங்களோடு பேசுகிற ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக இந்த ஆஸ்திரேலிய வாசகர் வட்டம் அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் விழா ஏற்பாட்டாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மட்டுமல்ல, இந்திய தத்துவ பாதையில் தமிழ்நாட்டில் செயல்படுகிற அத்துணை பேருக்கும் ஒரு வழிகாட்டியாக, குருவாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆசான் திராவிட மாயி சுபுஜி அவர்களை வணங்கி அவரது 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 வார்த்தை, அவரது புத்தகம், அதாவது நான் அடிக்கடி சொல்றது உண்டு, அண்ணாதுரை எழுதின ஆரிய மாயை புத்தகத்தை தமிழகம் மறந்தே விட்டது. இன்றைக்கு தமிழகம் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு புத்தகம், தமிழகம், தமிழ் மக்கள் படித்துக் கொண்டிருக்கிற, தமிழ் சமூகம் படித்துக் கொண்டிருக்கிற, கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு புத்தகமாக திராவிட மாயை புத்தகம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய என்னுடைய வழிகாட்டி குரு அவரது புத்தகம் எந்த தலைப்பை தாங்கி இருக்கிறதோ அந்த தலைப்பு இன்றைக்கு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் புத்தகத்தை பற்றி அல்ல, புத்தகம் சொல்லுகிற அந்த தலைப்பை பற்றிய தலைப்பு. திராவிட மாயை என்பது தமிழகத்திற்கு பிடித்திருக்கிற ஒரு வியாதி. எப்படி கேன்சரு, இந்த மாதிரி நாள்பட்ட வியாதிலாம் இருக்கும் இல்லையா, குரோனிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் மண்ணிற்கு பிடித்து கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் கியூர் ஆக வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வியாதி தான் திராவிடம் அப்படிங்கிற ஒரு மாயை. அது ஒரு இனவாதம். எப்படி ஒரு வரலாற்று முரண் பாருங்க, வரலாற்று சோகம் பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி மனித குலம் முழுமையும் ஒரே சொந்தங்கள் தான், கேளீர் தான், எல்லா மண்ணும் மனித குலத்திற்கு சொந்தமான மண் தான் அப்படின்னு சொல்லி உலகத்திற்கு முதலில் அறிவித்த ஒரு தலைமுறையினுடைய வாரிசுகள் இன்றைக்கு இனவாதத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 60-70 ஆண்டுகளாக இனவாதம் என்கிற ஒரு மோசமான ஒரு சுருங்கிய வட்டத்திற்குள் தமிழ் சமூகம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. சரி, அது கூட இருக்கிற இனவாதமா அப்படின்னு கேட்டா இல்ல, அது ஒரு இல்லாத இனவாதம். திராவிடம் என்கிற இடம் வரலாற்றில் இருக்கிறது. நமக்கு நல்லா தெரியும். அதாவது திராவிட சிசு அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆன்மீக வழிகாட்டிகள் சொன்னதும் நமக்கு தெரியும், அந்த வரலாறு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா திராவிடம் என்கிற குறிப்பு, திராவிடம் என்கிற சமஸ்கிருத வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, திரவம் சூழ்ந்த இடம் என்கிற அந்த இடத்தை குறிக்குது. அது இனம் என்கிற ஒரு வரையறை எங்குமே கொடுக்கப்படவில்லை. கார்டுவல் என்கிற வெள்ளக்காரன் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதுகிற வரை திராவிடம் என்பது ஒரு இனம் அப்படிங்கிற ஒரு வரையறை எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று கார்டுவல் அப்படின்றவர் எழுதுறார். சரி, ஒரு மொழி கூட்டத்தினுடைய ஒப்பிலக்கணத்தை ஒருவர் எழுதுகிறார் அப்படின்னு சொன்னா, அவரு அதற்கு முன்பாக எத்தனை மொழி பத்தின புத்தகத்தை எழுதியிருக்க வேண்டும்? அப்படி வேற எந்த புக்குமே எழுதல. முதல்ல அவர் எழுதின மொழிகளினுடைய புத்தகம் இலக்கண ஒப்பிலக்கண புத்தகம் அல்லது இலக்கணத்தை பற்றிய புத்தகம் இந்த புத்தகம் தான். அப்போ மற்ற புத்தகம்லாம் என்ன எழுதினாரு அப்படின்னு சொன்னா, மத மாற்றத்திற்காக இயேசுவினுடைய வருகை பற்றியும், அதை பற்றியும், இதை பற்றியும், தமிழர்களை எப்படியெல்லாம் மதமாற்ற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அவர் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். சரி, இதெல்லாம் வரலாறு. இப்ப நீங்க பாருங்க,
நான் சொன்னேன் இல்லையா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன உலகத்திற்கு சொல்லி கொடுத்த ஒரு இனம் இன்றைக்கு இல்லாத இனவாதத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இல்லாத இனவாதம் எதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, மற்ற மொழிகள் மீதான, மற்ற மொழிகள் பேசுபவர்கள் மீதான வெறுப்பை விதைத்துக் கொண்டிருக்கிற அதே சமயத்தில் ஒரு கையால் இந்தி மீதான வெறுப்பு, இந்தி பேசுபவர்கள் மீதான வெறுப்பை விதைத்துக் கொண்டிருக்கிற அதே திராவிடம் மற்றொரு கையால் தமிழ்த்தாயின் குரல் வலையை நெரித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் வரலாற்று சோகம். அதாவது மற்ற பகுதியை சார்ந்தவர்கள் அல்லது இந்திய தேசத்தின் வடபகுதியை சார்ந்தவர்கள் மீதான வன்மத்தின் மீதாக திராவிடம் என்கிற அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அது கூட ஒரு தற்காலிக தீர்வு என்றைக்காவது இருந்துவிடும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உலகத்தின் அறிவார்ந்த சமூகத்தின் மீது வன்மம் சார்ந்த ஒரு அரசியல் திணிக்கப்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திணிப்பு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏன்னு சொன்னா, இந்த சமூகம் அறிவார்ந்த சமூகம், அதுல இருந்து மீண்டு வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆனா இந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக இருப்பதற்கு காரணமான நம்முடைய தமிழ் மொழியை அழிப்பதற்காக ஒரு விஷ விதை தூவப்படும் பொழுது, ஒரு ஏமாற்று அரசியல், ஒரு நயவஞ்சக அரசியல் தமிழ் மண்ணில் நடத்தப்படும் பொழுது, அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துகிறது. அது என்ன சார், தமிழ் மீதான ஒரு அழிப்பு அரசியல்னு சொல்றீங்களே என்ன? இப்போ நீங்க எல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க, நான் மொரிஷியஸ் போயிட்டு வந்தேன், மலேசியா போயிட்டு வந்தேன். மலேசியா, சிங்கப்பூர் இந்த பகுதிகள் எல்லாம் தமிழ் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா மலேசியாவில் அங்கு இருக்கிற தமிழ் பேசுகிற பெருமக்கள், அரசியல் தலைவர்களுடைய பெரும் முயற்சியால் கிட்டத்தட்ட 60-70% பள்ளிகள் தமிழ் பயிற்று மொழியாக படிக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழாக இருக்கிறது. அதை அந்த பகுதியில் இருக்கிற தமிழ் மக்கள் போராடி அதை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கிற மாணவர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிகிறது. இது மலேசியாவோட நிலைமை. மொரிஷியஸ் பார்த்தா, மொரிஷியஸ்ல மிக கஷ்டப்பட்டு தமிழ் மொழியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, மலேசியா, சிங்கப்பூர்ல இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு வேறு இங்க இருக்கு, அவருடைய உறவுகள் இங்க இருக்காங்க. அந்த உறவுகளை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா மொரிஷியஸ்ல என்ன நடக்குதுன்னா, கடல் கடல் தாண்டி ரொம்ப தூரம் பயணப்பட்டதுனால அவர்களுக்கு நாம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நினைவு மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய, அவர்களுடைய ஊர் இங்க தமிழ்நாட்டுல எது என்பதோ, இல்லை இவங்க சொந்தக்காரங்கெல்லாம் யாரு எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதோ அவங்களுக்கு தெரியறது கிடையாது. அவங்க பெயர் மட்டும் தமிழா இருக்கும், ஆனா தமிழ் பேச தெரியாது. ஆங்கிலம் ரொம்ப அழகா பேசுவாங்க, வெள்ளைக்காரனை விட அழகா பேசுவாங்க. ஆனா தமிழ் பெயர் ஒரு கந்தசாமி, மாரிமுத்து அப்படின்னு அழகிய தமிழ் பெயர் இருக்கும். இறை பாடல்கள் இருக்கு இல்லைங்களா, பிரேயர் சாங்ஸ், அது மட்டும் அருமையா தமிழ்ல பாடுவாங்க. ஆக தமிழ் ஒரு 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 இனக்கூட்டம் தமிழர் என்பதற்கான அடையாளமே ஆன்மீகமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் பெயரில் இருக்கிறத சாமி பெயரும், அவங்க பாடுற சாமி பாட்டுலையும் தான் தமிழ் இருக்கிறது. ஆன்மீகம் தான் தமிழை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழ் தான் ஆன்மீகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது என்பதற்கு மொரிஷியஸ் தமிழர்களே சாட்சி. ஆனா அங்க இருக்கிற தமிழர்களுடைய பெரு வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்க கல்வி அமைச்சர் மூலமாக தமிழ் படிக்கிற வாய்ப்பு மொரிஷியஸ்ல இருக்கிற தமிழ் குழந்தைகளுக்கு கிடைத்து விட்டது. ஆனால் பேச்சு மொழியாக இல்லை, எழுத்து வடிவமாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்கிரிப்ட் கொடுத்தா, அச்சில் இருப்பதை கொடுத்தால் அவர்களால் படிக்க முடியும், எழுதி கொடுத்தா படிக்க முடியும், எழுத படிக்க தெரியும், ஆனா பேச தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்க இருக்கிறது. அங்க என்ன பண்றாங்கன்னா, பேச்சு வடிவ தமிழ் அப்படின்னு சொல்லி புத்தகம் போடுறாங்க. ஏன்னா நம்ம பேச்சு வடிவத்தில் இருக்கிற தமிழும் எழுத்து வடிவத்தில் இருக்கிற தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறதுனால பேச்சு வடிவ தமிழ் அப்படின்னு சொல்லி புத்தகம் போடுறாங்க. நான் அங்க போனப்ப அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அந்த பேச்சு வடிவ தமிழ் அப்படிங்கிறதுல பலவிதமான ஸ்லாங் இருக்கு. இப்போ சென்னையில் இருக்கிற ஸ்லாங் ஒரு மாதிரி இருக்கும், நடுநாடுகள்ல பாத்தீங்கன்னா ஸ்லாங் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, குறிப்பா சொல்லணும்னு சொன்னா மலாட்டன்னு சொல்லுவோம், நடுநாட்டுல மலாட்டன்னு சொல்லுவோம். நீங்க கோயம்புத்தூர்ல போய் மலாட்டன்னு சொன்னீங்கன்னா தெரியாது, கன்னியாகுமரியில போய் மலாட்டன்னு சொன்னீங்கன்னா தெரியாது. மலாட்டனா நிலக்கடலை. அப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒரு ஸ்லாங் இருக்கு.
அந்த ஸ்லாங் என்பது அவங்கவங்க பேசும்பொழுது அந்த பேச்சு வழக்கு நாளடைவுல உருவாகி ஒழிய, பேச்சு வழக்கை நீங்க வந்து படிப்பு மூலமாக சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அது சரியா வராது. நீங்க எழுத்து வடிவில் இருக்கிற தூய தமிழிலேயே பேச பழகுங்க. ஏன்னா, தூய தமிழில் பேசுகிற வழக்கம் தமிழகத்தில் எங்குமே இல்லை. நம்மை விட இலங்கையை சார்ந்த தமிழர்கள் தூய தமிழ்ச் சொற்களை அதிகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி தமிழில், தூய தமிழில் பேச்சு வடிவமாக கேட்கிற ஒரு நடைமுறை என்பதே இல்லாமல் போய்விட்டது. அதற்கான வாய்ப்பாக மொரிஷியஸ் தேசமும், மொரிஷியஸ் தேசத்தில் வாழ்கிற தமிழ் மக்களும் அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால பேச்சு வடிவத்தை நீங்க வந்து பாடமாக சொல்லிக் கொடுக்காதீங்க. எழுத்து வடிவத்தில் இருக்கிற தமிழையே நீங்க பேச்சு வடிவத்துல பேச தொடங்குங்க அப்படிங்கிற என்னுடைய ஒரு சிறிய ஆலோசனையை நான் அங்க வழங்கிவிட்டு வந்தேன். சரி, இப்ப இதெல்லாம் ஏன் இங்க சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, மொரிஷியஸில் எழுத்து வடிவம் இருந்து பேச்சு வடிவம் எப்படி அங்க வந்து இல்லாமல் போயிருக்கிறதோ, தமிழகத்தில் பேச்சு வடிவம் மட்டும்தான் இருக்கிறது. எழுத்து வடிவம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய சோகம் யோசிச்சு பாருங்க. இதை வந்து இப்போ பகுதியில் வாழுகிற மக்கள் மீதான வன்ம அரசியலை கட்டமைக்கிற திராவிடத்தினுடைய இந்த வியாதிக்கு, அதாவது வியாதி திராவிடம் என்கிற வியாதியின் இந்த அறிகுறிக்கு மருந்து இருக்கு. ஆனா நம்முடைய அடுத்த தலைமுறை தமிழை எழுத படிக்க தெரியல, தமிழ் மொழி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்படவில்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு இன அழிப்பாக இருக்குமா இல்லையா? தமிழ் என்பதனுடைய அடையாளம் நம்முடைய அறம் சார்ந்த வாழ்வு, நம்முடைய பண்பாடு, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று திருக்குறள் போதிக்கிற அந்த 5 கட்டளைகள், அந்த வாழ்வியல் நோக்கங்கள், அறம் சார்ந்த மற்ற நோக்கங்கள், அறம் சார்ந்த வாழ்வியல், அறம் சார்ந்த பண்பாடு, அறம் சார்ந்த விருந்தோம்பல், அறம் சார்ந்த இல்லறம் என்று மனித குலத்திற்கு மொத்தமாகவும் தமிழ் சொல்லி கொடுத்திருக்கிற, தமிழ் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிற அத்தனை பொக்கிஷங்களையும் அழிக்கிற ஒரு மோசமான ஒரு வேலையை திராவிடம் 60 ஆண்டுகளாக செய்து அதில் ஓரளவு சாதித்தும் விட்டது. இதுதான் கொடுமை. நீங்க தமிழகத்துல சார், நீங்க ஆஸ்திரேலியாவில ஒரு குழந்தை வளருது சார், தமிழ் குழந்தை. அந்த தமிழ் குழந்தைக்கு படிக்க தெரியல, தமிழ் படிக்க தெரியல அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை. ஆனா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பெற்றோர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் ஆசிரியர்களை கொண்டு ஆன்லைன் மூலமாக தங்களுடைய குழந்தைகளுக்கு சிரமப்பட்டு தமிழை பயிற்றுவிக்கிற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழகத்தில் 10ல் 5 குழந்தைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. இதுதான் கசப்பான, முகத்தில் அறைகிற, தமிழ் சமூகம் தலைகுனிய வேண்டிய தலையாய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. திராவிடம் இந்த கொடுமையை தமிழ் தாய்க்கு இழைத்து கொண்டே இருக்கிறது. ஏன் இதை திராவிடம் இழுத்துக் கொண்டிருக்கிறது? எங்க போனாலும் நரம்பு புடைக்க தமிழ் தமிழ் என்று பேசுபவர்கள் தானே திராவிட தத்துவத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழலாம். ஆனால் திராவிடம் என்கிற தத்துவத்தின் அந்த 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 கோட்பாட்டின் இல்லாத இனவாதத்தின் முந்தைய தலைவராக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி ஆசைப்பட்ட, இன்னும் சொல்ல போனா அவர் வாழ்நாள்ல ரொம்ப ஆசைப்பட்டு அவர் சொல்லுவாரு, என்னுடைய கருத்து மாறிக்கொண்டே இருக்கும். நான் வந்து ஒரு நேரத்துல ஒரு மாதிரிலாம் பேச மாட்டேன். ஒரு மாசம் ஒரு மாதிரி பேசுவேன், வடிவேல் காமெடி மாதிரி, அது போன மாசம், இது இந்த மாசம் அப்படின்னு சொல்லி என்னுடைய தத்துவம் மாறிக்கொண்டே இருக்கும் என்று ஈவே ராமசாமி சொல்லுவார். ஆனால் அவருடைய தத்துவத்தில் மாறாத ஒரு தத்துவம் தமிழ் மொழி அழிப்பு என்பது. இறுதி வரை அந்த தமிழ் மொழி அழிப்பு என்கிற ஒரு விஷயத்துல ஈவே ராமசாமி உறுதியாகவே இருந்தார். அவர் உறுதியாக இருந்ததை போலவே ஈவே ராமசாமியை கொள்கை தலைவராக பின்பற்றுகிற திராவிடமும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் வரை அந்த தமிழ் அழிப்பு என்கிற தத்துவம் திராவிடத்தால் பின்பற்றப்பட்டு கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இப்போதைய தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை, தலையாய பிரச்சனை. அதை உடனடியாக தமிழ் சமூகம் பேசியாக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உலக தமிழ் சமூகம், உலகம் முழுவதும் பரவி இருக்கிற பலருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய உலகத்தினுடைய பல மேலாண்மை நிறுவனங்களையும், இன்னும் சொல்ல போனால் பல நாடுகளையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிற தமிழர்கள் இந்த தலையாய பிரச்சனையை எடுத்து பேசியாக வேண்டும். இது காலத்தினுடைய கட்டாயம். இந்த விஷயத்தை தமிழ் சமூகம், தமிழ் சான்றோர்கள், தமிழ் ஆன்றோர்கள் இந்த சமயத்துல தவறவிட்டார்கள் என்று சொன்னால் அது தமிழ் தாய்க்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் இப்ப இதற்கு ஒரு அதிமுக்கிய அவசிய தேவை ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இப்ப எழும்.
ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தமிழ் தாய் வாழ்வதற்கு, தமிழ் மொழி வாழ்வதற்கு, தமிழ் மொழி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுவதற்கு ஒரு மிகப்பெரிய நல்வாய்ப்பாக இந்திய தேசத்தில், தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு வரப்பிரசாதம் வந்திருக்கிறது. இப்பொழுது வரை தமிழை ஒரு மொழியாக கூட எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. தமிழை ஒரு மொழியாக கூட எடுத்து படிக்காம ஒரு மாணவனால பேச்சுலரேட் டிகிரி வரைக்கும், அதாவது அவனுடைய இளங்கலை முதுகலை வரைக்கும் படித்து விட்டு வந்துவிட முடியும். அதனால்தான் தமிழகத்துல பல வழக்கறிஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. இப்போ நீங்க ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக டிஎஸ்பி விஷ்ணுபிரியா என்பவங்க தற்கொலை செய்து கொண்டாரு. அந்த தற்கொலையினுடைய அந்த கடிதத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தமிழ் கடிதம் தான் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ் கடிதத்தை ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதி கொண்டிருக்கிறார். தமிழ் கடிதத்தை ஆங்கில எழுத்துக்கள், அதாவது அவன் அப்படின்னு சொன்னா AVAN அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இதைத்தான் ஈவே ராமசாமி ஆசைப்பட்டார். தமிழ் எழுத்துக்களை தூக்கி எறிந்து விட்டு அகர வரிசை முறைப்படி ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழை எழுத வேண்டும். மனைவியிடம், வேலைக்காரியிடம் வரை தமிழ் ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும். மனைவியிடம் பேசணும்னு சொன்னாரு. அடுத்து அவருடைய புத்தி எங்க போகுது பாருங்க, வேலைக்காரிட்ட பேசணும். அது சப்ஜெக்ட் வேற. பட் ஈவே ராமசாமியினுடைய அந்த இன்டென்ஷன் நான் சொல்றேன். அப்போ இப்படித்தான் அவர் போதித்தார். அதைத்தான் இன்றைக்கு இந்த திராவிடம் என்பது என்கிற தத்துவம் சாதித்து காட்டியிருக்கிறது. ஒரு படிச்சு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று டிஎஸ்பியாக தமிழகத்தில் பணிபுரிந்த ஒரு பெண்ணிற்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்று சொன்னால் அது எப்படி லிட்ரஸிக்குள்ள வரும்னு சொல்லுங்களேன். அது எப்படி லிட்ரஸிக்குள்ள வரும்? லிட்ரஸி அப்படின்னு சொன்னா முதல்ல இப்ப என்ன பண்றாங்கன்னா, தமிழகத்தில் அரசியல் பேசுபவர்கள், சார் கேரளா பாருங்க சார், அங்க வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டாலே லிட்ரஸின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் கேட்கிறேன், சரி சார் அங்க 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டாங்க, இங்க நிறைய பேர் ஹையர் எஜுகேஷன் போறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டிகிரி படிக்கிறவங்க, ப்ரொஃபஷனல் டிகிரி போறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி கம்பேர் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது, இப்போ அதே கேள்வியை நம்ம திரும்ப வைக்கிறோம். ஹையர் எஜுகேஷன் போறவங்க, மாஸ்டர் டிகிரி போறவங்க எப்படி சார் தமிழ் எழுத படிக்க தெரியாம இருக்கலாம்? தன்னுடைய தாய்மொழி ஒருத்தருக்கு எழுத படிக்க தெரியல அப்படின்னு சொன்னா அதை எப்படி நீங்க வந்து ஒரு முழுமையான லிட்ரஸியாக நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும்? அது எப்படி ஒரு ஹோலிஸ்டிக் கம்ப்ளீட் லிட்ரஸியா நீங்க பாவிப்பீங்க? ஒரு ஒரு தலைமுறை தன்னுடைய மொழியை நியூஸ் பேப்பர் படிக்க தெரியல சார், எப்படி சார் அவங்க வந்து திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் தன்னுடைய வாழ்வியல் அறத்தையும் தன்னுடைய வாழ்வியல் வழிமுறையையும் ஒரு 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 சமூகம் அடுத்த சமூகம் எப்படி கத்துக்கொள்ளும்? அடுத்த தலைமுறை தமிழராக அறியப்பட்டு எப்படி வாழும்? அவர் தமிழர் என்று சொல்லிக் கொள்வதற்கு என்ன அடையாளம் இருக்கிறது? என்ன வாழ்வியல் கூறுகள் இருக்கிறது? என்ன அறக்கருத்துக்கள் இருக்கிறது? தமிழன் என்று சொன்னால் தமிழ் மொழி பேசுபவர்கள் தான். தமிழ் வாழ்வியல் அறத்தை பின்பற்றுபவர்கள் தான் தமிழ். தமிழுடைய நோக்கம், தமிழ் மொழியினுடைய நோக்கம், தமிழ் உலகத்தினுடைய மற்ற மொழிகள் எப்படி வேணா சொல்லலாம். ஆனா தமிழ் என்கிற மொழி என்பது கம்யூனிகேஷனுக்கான மீடியம் கிடையாது. தமிழ் என்பது ஒரு மனித குலத்திற்கான ஒரு மருத்துவம், மனித குலத்திற்கான ஒரு மகத்துவம், மனித குலத்திற்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு அந்த அறம், தர்மம், அந்த தர்மத்தையும் அறத்தையும் தாங்கி நிற்பதுதான் தமிழை ஒழிய தமிழ் என்பது வெறுமனே கம்யூனிகேஷன் டூல் என்று பாவிக்கப்பட முடியாது. ஆனால் கம்யூனிகேஷன் டூலாகவே அந்த நிலையிலிருந்து கூட தமிழை தள்ளி வைத்து விட வேண்டும் என்று இந்த திராவிடம் கடந்து துடித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்தி எதிர்ப்பு என்கிற பழைய விஷயம் என்று சொன்னால் அப்பொழுதைக்கு அது தேவைப்பட்டது. ஆமா, உண்மை, தேவைப்பட்டது. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்தி திணிக்கப்பட்டது உண்மை, தமிழகம் எதிர்த்தது நியாயம். ஆனால் இப்பொழுது மூன்றாவதாக ஒரு மொழி படிக்கிற வாய்ப்பை கூட இந்த திராவிடம் எதிர்க்கிறது என்று சொன்னால் அது எப்படி ஒரு நியாயமான ஒரு கூற்றாக இருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி தமிழர் சமூகத்தின் மத்தியில் எழுப்புகிறது. சார் மூன்றாவதா ஒரு மொழி படிக்கணும், அதையே எதிர்க்கணும். பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாம் படிக்கிறாங்க, அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அதை இப்பொழுது தேசிய கல்விக் கொள்கை தருகிறது, அதையே எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தமிழ் சமூகத்தில் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால்
அதற்கு நியாயமான பல காரணங்களும் இருக்கிறது. ஏன்னா தமிழ் மண்ணை பொறுத்தவரை தெலுங்கு பேசுகிற பெருமக்கள், மலையாளம் பேசுகிற பெருமக்கள், கன்னடம் பேசுகிற பெருமக்கள் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக எங்களுடைய தாய்மொழியை ஒரு மொழியாக எடுத்து படிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று அவருடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த கோரிக்கையை அவர்கள் மூன்றாவதாக ஒரு மொழி படிக்கிற வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த கோரிக்கையை அவங்க பயன்படுத்திக்க போறாங்க. இருந்தாலும் கூட இதை எதிர்க்க வேண்டிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தேசிய கல்விக் கொள்கை தமிழ் மொழியை திணிக்கிறது. அதனால் திராவிடம் எதிர்க்கிறது. சார் இந்திய திணிக்குதுன்னு தானே சார் சொன்னாங்க, நீங்க என்ன சார் தமிழை திணிக்குதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சிலர் கேட்கிறாங்க. திணிப்புன்னா என்ன? ஒரு விஷயம் கட்டாயப்படுத்தப்படும் போது அது திணிப்பு. ஒரு விஷயம் கட்டாயப்படுத்தப்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு மொழி கட்டாயப்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னா தமிழ் மொழி கட்டாயப்படுத்தப்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு மொழி திணிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா தமிழ் மொழி திணிக்கப்படுகிறது. பயிற்று மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. குறைந்தபட்சம் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் கூட குறைந்தபட்சம் ஒரு மொழியாக தமிழ் இருந்தாக வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. இதுதான் திராவிடத்திற்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது. நாங்க 60-70 ஆண்டு காலமாக திட்டமிட்ட சதியின் மூலமாக தமிழை அழித்து வைத்திருந்தோமே, இன்னைக்கு அந்த தமிழை வாழ்விப்பதற்கான வாய்ப்பை நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை மூலமாக தமிழகத்திற்கு ஏற்படுத்துகிறாரு. அதனால அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று இந்த திராவிடம் என்கிற இந்த இல்லாத இனவாதம் பேசுகிற இந்த பொய்யான சித்தாந்தம் நினைக்கிறது. தமிழ் மொழியை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அடுத்தது இதுல இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சார் வாழ்வியல் பிரச்சனை சார். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு இருக்கிற வாழ்வியல் பிரச்சனை 2 வாழ்வியல் பிரச்சனை. ஒண்ணு, படிக்க வைக்கிற வேலையை தனியாரிடம் கொடுத்து விட்டு குடிக்க வைக்கிற வேலையை தமிழக அரசு எடுத்துக்கொள்கிறது. நீங்க தமிழகத்துல எல்லா பக்கமும் டாஸ்மாக், எல்லா பக்கமும் சாராய கடைகள். குடிக்காமல் ஒரு மனிதன் தமிழகத்தில் வாழ்வது என்பது மிகப்பெரிய சவாலான காரியம் என்று மறைமுகமாக சாராயம் அனைத்து மட்டங்களிலும் திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கல்லூரி மாணவர்கள் குடித்தார்கள், பள்ளி மாணவர்கள் குடித்தார்கள், கல்லூரி மாணவிகள் குடித்தார்கள், பள்ளி மாணவிகள் குடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், பெண்கள் குடிக்கிறார்கள், உடல் உழைப்பில் ஈடுபடுகிற ஆண்கள் குடித்தார்கள், அப்புறம் பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அனைத்து தரப்பிலும் சாராயத்தை எடுத்து செல்லுவதற்கான முழுமையான முனைப்பை திராவிடம் தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்கிறது. அதுல என்ன மிகப்பெரிய வாழ்வியல் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, டாஸ்மாக் அந்த சாராயத்தை வந்து லிவர் சொராலிசிஸ் வந்து பல அதிகமாகிறார்கள். இதெல்லாம் ஒரு புறம். இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சார் ஒரு 800 ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு தினக்கூலியில அப்படின்னு சொன்னா, தினக்கூலியில 800 ரூபாய் சம்பாதிக்கிறாரு சொன்னா, அதுல அண்ணாமலை அரங்கத்திற்குள் நுழைந்திருக்கிறார். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். நம்ம அஸ்வத்தாமன் அவங்க பேசி முடிக்கட்டுங்க ஐயா. அஸ்வத்தாமன் ஒரு நல்லா பேசிட்டு இருந்தாரு, முடிச்சுட்டுங்க ஐயா டாபிக். நன்றிங்க ஐயா. அண்ணா வணக்கம். நீங்க வர வரைக்கும் பேசி மேட்ச் பண்றதுக்கு தான் என்ன இவ்வளவு நேரமா பேச சொன்னாங்க. இந்த டாபிக் முடிச்சிருங்க. சரிங்கண்ணே. எனக்கு கொடுத்தது ஆக்சுவலா 10 நிமிஷம் தான். எனக்கு மெசேஜ் போட்டாங்க, அண்ணா அருமையாக கவர் செய்தீர்கள். உங்கள் அனைவரும் சார்பிலும் பாத்தீங்களா, அத உள்ள லாஜிக் முடியறதுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. முடிச்சிருங்க சார், முடிச்சிருங்க. ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அதெல்லாம் எங்க சகோதரர் எப்படி வேணாலும் பேசுவாங்க. இன்றைக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். நேத்து கூட ஒரு மேடையில சொன்னேன். இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலை ஒரே ஒரு விஷயம், ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக 4 நாட்களுக்கு முன்பாக கருணாநிதியுடைய தனிப்பிரிவு காவலராக இருந்த ஜாகிர் ஹுசேன் கொல்லப்படுறாரு, பட்டப்பகல் நடுரோட்ல கொல்லப்படுறாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஜானுங்கிறவர் தேசிய நெடுஞ்சாலையில குடும்பத்தோடு வெட்டி கொல்லப்படுகிறார். இதையெல்லாம் தடுக்க வேண்டிய தமிழக காவல்துறை எங்க நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி காரங்க வீட்டு வாசல்ல நிக்குது, எங்களுடைய மாநில தலைவருடைய வீட்டு வாசல்ல நிக்குது, மற்றும் எங்களுடைய காரியகர்த்தர்கள் எல்லாருடைய வீட்டு வாசலிலும் நின்று கொண்டிருக்கிறது.
பிஜேபிக்காரன் எங்க கொடி ஏத்துறான்? பிஜேபி இப்ப சென்னையில வந்து பிஜேபி கொடி கட்டிட்டு கார் போனா உடனே காவல்துறை வந்து நிற்கிறது. இப்படி தங்களுடைய எதிர் அரசியலை அடக்குவதற்கு காவல்துறையை ஏவல்துறையாக பயன்படுத்துகிற திராவிட அரசு சட்டம் ஒழுங்கை பின்பற்றுவதற்கு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை. இந்த ஒரு லாஜிக்கு வந்துடுறேன். டாஸ்மார்க்ல ஒரு புறம் வருமானம் சென்று கொண்டிருக்கிறது சார். அப்படியே இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தினுடைய வருமானம் மிகப்பெரிய அளவுல எங்க போகுதுன்னு சொன்னா தங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு போகுது. ஒரு குழந்தைக்கு 1,00,000 ரூபாய் இல்லாம தன்னுடைய படிப்பை தொடர முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை வந்தது அப்படின்னு சொன்னா ஒரு பிளாக்குக்கு 2 பள்ளிகள் 778 பள்ளிகள் முதல் கட்டமாக மேம்படுத்தப்பட போகிறது. தனியார் பள்ளிகளை விட தரமான கட்டமைப்பு தரப்பட போகிறது. அதனால தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் பெருக போகிறது. பலரும் தங்களுடைய வாழ்நாள்ல 10 வருஷத்துல வீடு கட்டுறவங்க 5 வருஷத்துல வீடு கட்டுவாங்க. அந்த ஒரு வாழ்வியல் பிரச்சனையை கூட அனுமதிக்காமல் அதனுடைய வாழ்வியல் முன்னேற்றத்தை கூட அனுமதிக்காமல் திராவிடம் சதி செய்கிறது. அதையும் தமிழ் சமூகம் பேச வேண்டிய சூழலில் இருக்கிறது என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்து எங்களுடைய மாநில தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நானும் ஆர்வமாக இருக்கிற காரணத்தினால் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.